ஹாய் வெல்கம் டு துல்ஹெட் சேனல். நான் உங்கள் அஃப்ரா, இது உங்கள் துல்ஹெட் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஃப்தாரோடைய ரெசிபி தாங்க. ரோஸ் மில்க் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இல்லை பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு ஒரு 4 பெரிய ஒரு கப் எடுத்திருக்கேன், ஒரு கிளாஸு. இப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டாக என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்ஜா சீட்ஸு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சப்ஜா விதை பிடிச்சிருந்தா சப்ஜா விதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாதாம் பிசுன்னு இருக்கும், ஸோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் அளவுக்கு நம்ம ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பால் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது, ஸோ நான் அதை சேர்த்துக்கிறேன். இதில் ஆல்ரெடி நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துப்போம். ஐஸ் க்யூப் போட்டு மேலே கொஞ்சம் சுகர் உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ரோஸ் மில்க் தயாராகிடுச்சு. ஸோ வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, அதுவும் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ரோஸ் மில்க் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.